தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் ருசியின்மை. நாக்குல ருசியே இல்லை. இன்னைக்கு நாக்குல இன்னைக்கு எத்தனையோ வகையான ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு துளி பட்டதுமே அது எத்தனையோ புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுது. மூளைக்கு உடனடியா செயல்பாடு கொண்டு போறது இந்த நாக்கு தான். எந்த ஒரு ருசியை பார்க்கணும்னாலும் அந்த நாக்கின் வழியா மூளைக்கு அதிவேகமா செல்லக்கூடியது. இந்த நாக்கிலேயே ருசி இல்லாம போனா மூளை மந்தமாக ஆரம்பிச்சிடும். நாக்கு ருசி இல்லாம போறதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கங்கள், குடிப்பழக்கம், போதை பழக்கம் எல்லாமே தான். இன்னைக்கு எல்லாருமே புகையிலையை போட்டு வாயை வேக வச்சுறாங்க. வாய் வெந்ததும் இல்லாம நாக்கு வெந்து போகுது. நாக்கினுடைய அந்த ருசி பார்க்கும் தன்மையுடைய அந்த உறுப்புகள் உள்ள சிறு சிறு இது நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அதனுடைய எல்லாமே கெட்டு போயிடுது. கெட்டு போய் அதுல புத்து வந்துடுது. புத்துனா கேன்சர்னா புற்றுநோய் வந்துடுது. நாக்குல புற்றுநோய் வர்ற அளவுக்கு இன்னைக்கு குடிக்கிறாங்க. அந்த நாக்கு கெட்டு போற அளவுக்கு புகையில போடுறாங்க. புகையில போறது மட்டும் இல்லாம இன்னைக்கு புகைக்கிறத சிகரெட் எதுவுமே குடிக்க வேண்டாம்னு சொன்னாலும் குடிச்சு எங்க உடம்பு ரொம்ப அதிக அளவுக்கு வில் பவர் இருக்குன்னு சொல்லி வில் பவர் இல்லாம போறாங்க. ஏன்னு கேட்டா நல்ல பலசாலிகள் தான் இதுல போட்டி போடுறாங்க. யார் அவங்க போட்டி போடுறதுக்கு காரணம்? போட்டி போடுறது ஒரு ஒலிம்பிக்ல போட்டி போடணும், ஒரு உலக அளவுக்கு போற குத்துச்சண்டையில போட்டி போடணும். சிகரெட்டு பிடிக்கிறதுலயும் குடிக்கிறதுலயும் போட்டி போட்டு எங்க போய் உங்க வீரத்தை காட்டுறது? விழுந்துதான் இருப்பீங்க. நாக்கினுடைய ருசி கெட்டு போச்சுன்னா அந்த நாக்கு இல்லாதவங்க வாழ்ந்தும் புண்ணியம் இல்லை. எந்த ஒரு பொருளுக்கும் ருசி தெரியலன்னா அதை சாப்பிட்டா என்ன மண்ணை திண்டா மாதிரி தான் இருக்கும். அவங்க மீண்டும் மீண்டும் மேல குடிக்கும் பொழுது அந்த நாக்குல ருசி மொத்தமா தெரியாது. அவங்க சொல்லுவாங்க குடிக்கும் போது எப்படி இருக்கணும்னா உள்ள போகும்போதே அறுத்துக்கிட்டே போனாதான் அது எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க அறுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அறுத்த இடங்கள்லாம் கெட்டு போயிடும். அப்ப ருசியே இல்லாம போயிடும். நாக்குல ருசி இல்லைன்னா நம்ம வாழ்றது எந்த ஒரு இதுக்கும் ஆகாது. உப்பிட்டவரை உள்ளளவு நினைனா யார் உப்பு போட்டாங்கன்னே தெரியாது. உப்பே அந்த ருசி தெரியாத அளவுக்கு நாக்கு கெட்டு போயிடுது. நாக்கு கெட்டு போயிடுறதால அந்த நாக்கை சரி செய்யக்கூடியது. நாக்குல அந்த மேல் உறுப்புகள்ல கெட்டு போயிருந்தா அந்த உறுப்புகளை சரி செய்ய நாக்கினுடைய ருசியை மீண்டும் கூட்டக்கூடியது. நாக்குல மீண்டும் ருசி வந்தாதான் அவங்க சாப்பிட்ற உணவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்ம ருசியே இல்லாம சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு மண்ணை சாப்பிட்டா மாதிரி சாப்பிட்டோம்னா அதுல எந்த ஒரு நமக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்காது. நம்ம ருசிச்சு சாப்பிட்டாதான் அந்த சாப்பாட்டினுடைய தன்மை நமக்கு தெரியும். நம் மூளை ருசியை தேடுதுன்னா அந்த மூளைக்கு தெரியும் எந்தெந்த உணவு எந்தெந்த ருசின்னு. நாக்குக்கு தெரியாம மூளைக்கு தெரியாது. நாக்குல பட்ட உடனேயே மூளை செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த மூளையே செயல்படாம நாக்கு செயல்படாம இருந்தா மூளையும் செயல்படாது. அந்த நாக்கையும் மூளையும் சரி செய்யறதுக்கு தான் அந்த நாள்ல ஊறுகாய் போட்டாங்க. எல்லா சாப்பாட்டும் வச்சு ஒரு ஊறுகாய் வச்சு லேசா தொட்டதுமே அந்த சாப்பாட்டினுடைய ருசியை தூண்டி அந்த சோறை நிறைய சாப்பிட்டாங்க. இன்னைக்கு சாப்பாட்டுல அன்னைக்கு உப்பு இல்லாத சாப்பாடுனா அந்த இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட அரிசியை சாப்பிட்டதால அவங்களுக்கு எந்த ஒரு உப்பும் இல்லை. அப்போ அவங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு எல்லாமே உப்பு. சமைக்கிற அரிசி காய்கறி எல்லாத்துலயுமே இன்னைக்கு இருக்கிற யூரியா டிஏபி உப்பை போட்டிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம ஊறுகாய் சாப்பிட்டோம்னா உடம்பு கெட்டுரும். அதனால ஊறுகாவை சாப்பிட முடியாது. ஊறுகாய் சாப்பிடாம நம்ம நாக்கினுடைய ருசியை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு இந்த நார்த்தையினுடைய இலையை பயன்படுத்துறோம். நார்த்தைக்கு இங்க கிச்சிலிக்காயின்னு சொல்றாங்க. கிச்சிலிக்காயே நார்த்தையும் ஒண்ணுதான். அது ஒரு ஊருக்கு ஒரு பெயர் இருக்கும். ஒரு சில இடத்துல கடாரங்காயின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல அதுக்கு மாற்று பெயர் எலுமிச்சை, பெரிய எலுமிச்சைன்னு சொல்றாங்க. நார்த்தை அது ஒரு வகையான ஒரு கசப்பு தன்மை உள்ள ஒரு பழம். அந்த பழத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த பழத்துல ஊறுகாய் போடலாம், அந்த காயில ஊறுகாய் போடலாம். அதை சாப்பிட்டோம்னா அதிக அளவு பசியை தூண்டக்கூடியது. ஆனா நார்த்தை இலையை அதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துறோம். நார்த்தை இப்போ நிறைய வீடுகள்ல வளர்க்குறாங்க. கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிறிதளவு எனக்கு இலை வேணும்னா ஒடிச்சிட்டு போகணும். ஏன்னா காயவே யாரும் அதிகம் விரும்ப மாட்டாங்க. அப்ப இலையை ஒடிச்சு என்ன செய்ய போறாங்க? இலையை பயன்படுத்தலாம். ஊறுகாயா சாப்பிட வேண்டாம். ஊறுகாய் 2 நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு சாப்பிட வேண்டிய உப்பு போய் நம்ம உடம்புல சேர்ந்துடும். இன்னைக்கு ஊறுகாய் சாப்பிட்டவங்களுக்கு முட்டி வலி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு முழுவதும் உப்பு. இதுல உப்பு சேர்ந்த ஊறுகாயை சாப்பிட்டோம்னா நம்ம உடல்ல அதிக அளவு உப்பு முதுகு எலும்புல L4 L5ல முட்டி 2 தேஞ்சிருக்கு. ஏன் தேயுது? 2 எலும்புக்கு நடுவுல உப்பு போய் அதிகரிக்குது. உப்பு அதிகரிக்கும் போது எல்லா எலும்புலையும் தேய்மானம் வரும். எல்லா எலும்புலையும் தேய்மானம் வரும்போது கை, விரல், முட்டி, இடுப்பு, கால், கணுக்கால் எல்லா இடத்துலயும் உப்பு சேரும்போது எல்லா இடத்துலயும் அசைவு இல்லாம அப்படியே நின்று போகுது. கால் மடக்க முடியாம போயிடுது. இந்த உப்புக்கள் இருக்கிறதால தான் நம்ம உடம்பு கெட்டு போகுது. இந்த உப்புக்கள் நம்ம சாப்பிடக்கூடாது.
உப்பை குறைக்கணுன்றதுக்காண்டி அந்த ஊறுகாயை கண்டிப்பா தவிர்க்கணும். நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டவங்க நிக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு ருசியா இருக்கும். கசப்பு தன்மை இருந்தாலும் ருசியா இருக்கக்கூடியது நார்த்தங்காய். நார்த்தங்காய் வந்து உடம்புக்கு நல்லதை செய்யக்கூடியது. உப்பு இல்லாம அதை வேற ஒரு மருந்தா நம்ம செய்வோம் அடுத்த ஒரு எபிசோட்ல. இந்த இதுல வந்து நார்த்தையினுடைய இலையை பயன்படுத்தி நம்ம இப்ப மருந்து தயாரிக்கிறோம். அந்த மருந்துக்கு தேவையானது பூண்டு. பூண்டை நம்ம சேர்க்கிறோம்னா பூண்டு வந்து உடல்ல உள்ள சளிகளை வெளியேற்றக்கூடியது, உள்ள காயங்களை ஏற்பட்ட அந்த காயத்தை சீர் செய்யக்கூடியது இந்த பூண்டு. இதோட சேர்ந்து சின்ன வெங்காயம் அதிவேகமா ரத்தத்தை உடல்ல வந்து செலுத்தக்கூடியது. ரத்தம் எனக்கு ஓட்டம் சரியில்லைன்னுவாங்க. ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம் சொல்றோம், இந்த சாம்பார் வெங்காயத்தை சாப்பிட்டோம்னா ரத்தம் வந்து வேகமா உடல்ல போகும். ஒரு இடத்துல இருந்து மறு இடத்துக்கு ரத்தம் போகணும். ரத்தம் போகாம இருந்தா அந்த இடத்துல நரம்புகள் வந்து புடைச்சி பெருசாயிடு. அதை வந்து நரம்புகள் பெரியதாகி அதை வந்து வெரிகோஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்துடும். அதெல்லாம் வரவிடாம இருக்கணும்னா சின்ன வெங்காயம் நிறைய பயன்படுத்தணும். பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், இந்த சோம்புன்னு சொல்லுவோம். சோம்பும் பெருஞ்சீரகம் வந்து ஒரு ஊருக்கு ஒரு பேர் மாதிரி. சோம்பு தான் வந்து பெருஞ்சீரகம், சீரகத்திலேயே பெருசா இருக்கிறதால பெருஞ்சீரகம், ஆனா இதுக்கு பேர் சோம்பு. இது நல்ல மணமா இருக்கும். இது வந்து நல்ல நிலையில மூளைக்கு அதிவேகமா அந்த வாசனையை கொண்டு போகக்கூடியது, மூளையினுடைய செயல்பாட்டை நல்ல சீர்ல வைக்கக்கூடியது இந்த சோம்பு. இது பட்டை. பட்டை வந்து நம்ம கறி மசால் பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்டைன்னு தனி மரம் இருக்கு, அதனுடைய மரத்தினுடைய பட்டைகளை எடுத்து இதை பயன்படுத்துறாங்க. இந்த பட்டை வந்து எல்லா கடைகள்லயும் கிடைக்கக்கூடிய இந்த பட்டையை ஏன் சேர்க்கிறாங்கன்னா ருசி கிடைக்கணும், வாயில வந்து நாக்குல வந்து ருசி கிடைக்கணும். ருசி கிடைச்சாதான் பசி எடுக்கும், பசி எடுத்தாதான் நம்ம உடல் வந்து நல்ல நிலையில இருக்கு. அதனால பட்டையை சேர்க்கிறாங்க. பட்டையை சிறிதளவு சேர்த்தாலே போதும். பட்டையை நிறைய சேர்க்கறது கிடையாது. குழம்புல பாத்தீங்கன்னா மொத்தமா 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பட்டையை போட்டா அந்த பட்டையை வந்து நம்ம குழம்பு வந்து ருசியை கூட்டும். நம்ம ஆளுங்க பட்டையை போடணும்னா வேற பட்டைக்கு போயிடுவாங்க, அந்த பட்டை கிடையாது. இது வந்து மருத்துவ பட்டை, இந்த பட்டையை பயன்படுத்தணும். அதோட சேர்ந்து சோம்பு, இதை சேர்ந்து ஓமம், இந்த ஓமத்தை வந்து பயன்படுத்தணும். இந்த ஓமம் என்ன செய்யும்னா வாயு பொருள்களை கலைச்சி, வாயுகள் இருந்து அந்த குழாய்கள்ல ரத்த குழாய்கள் அடைப்பு இருந்து காற்றுகள் போய் சேர்ந்து அந்த காற்றை வெளியேற்றக்கூடியது. இந்த காற்றை வெளியேற்றக்கூடியதால் தான் இந்த ஓமத்தை பயன்படுத்தும். இந்த ஓமத்தை பயன்படுத்தும் பொழுது உள் உறுப்புகள் வந்து சுத்தமாகும். அதுல உள்ள வாயு தொல்லைகள் சரி எந்த இடத்துல காத்து போய் அடைச்சாலோ மீண்டும் வந்து வேற இடத்துல வேலை செய்ய விடாது. நாக்கு மேல இருக்கிற இந்த அடைப்புக்கு கீழே போய் காத்து நின்றுதான் அந்த காத்தை வெளியேற்றலைன்னா நாக்குல ருசி கிடைக்காது. அது எப்படி நாக்கு கீழே போய் காத்து நிக்கணுவாங்க. இவங்க சாப்பிட்ட உணவு வந்து மேல இருக்கும், கீழே புண்ணாயிருக்கும். புண்ணாயி அந்த நாக்கினுடைய ருசியை போக விடாம நடுவுல காத்து போய் நின்றும். அந்த காத்து வந்து எந்த ஒரு ருசியும் நம்ம மூளைக்கு செயல்பட அனுப்பாது. அனுப்ப முடியாத தந்தி அடிச்சா மாதிரி அந்த போய் சேரணும் மூளைக்கு, அதை சேர விடாது. அந்த காத்தை வெளியேற்றுறதுக்கு இந்த ஓமத்தை பயன்படுத்துறோம். அதோட சேர்ந்து பெருங்காயம், பெருங்காயத்தை இங்க வந்து தூள் பண்ணி வச்சிருக்கோம். பெருங்காயத்தை வந்து அது மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பால், அந்த பால்ல இருந்து தூளா எடுத்திருக்கோம். இது கடைகளில் கிடைக்கும். இதுல வந்து அதிக அளவு இல்லைனாலும் நம்ம குறைந்த அளவு பயன்படுத்தி அந்த வந்து நம்ம மருந்தா பயன்படுத்துறோம். இதை வந்து மூளைக்கு உடனடியா தகவல் அனுப்பக்கூடியது, மூளையினுடைய செயல்பாடுகளை சீர் செய்யக்கூடியது. இதை நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ நம்ம மருந்தா செய்யறோம். ஏன் இந்த மருந்து செய்யறோம்? நாக்கினுடைய ருசியை மீண்டும் கொண்டு வரணும். நாக்கு ருசி இருந்தாதான் சாப்பிட முடியும். என்னென்ன உணவு வச்சிருந்தாலும் அந்தந்த உணவுனுடைய ருசி தெரியாம திண்டா அது மண்ணை திண்டா மாதிரி. நம்ம ஒன்றும் மனிதர் தான், மாடு கிடையாது. மாட்டுக்கே ருசி தெரியும். மாடே வந்து ருசி பார்த்து சாப்பிடும். ருசி பார்த்து சாப்பிட்ற மாட்டுக்க விட கீழே போயிட்டு இருந்தா தான் ருசி இல்லாம நம்ம சாப்பிடுவோம். ருசி இல்லாம மண்ணை திங்க கூடாது. மண்ணை திங்காம நல்ல சாப்பிட்ற ஒவ்வொரு உணவினுடைய ருசி தெரியறதுக்கு இப்ப நம்ம மருந்தை தயாரிக்க போறோம். நாக்குல வந்து ருசியின்மைன்னு சொல்லுவாங்க. ருசியின்மைன்னா நாக்கு கெட்டு போயிருக்கு. நாக்கு கெட்டு போயிருந்தா நாக்குல ருசியே இருக்காது. நாக்குல ருசி இல்லைன்னா எந்த ஒரு உணவும் வந்து அது உணவா தெரியாது, மண்ணை திண்டாம இருக்கும். அந்த நாக்கை மீண்டும் சரி செய்யறதுக்கான மருத்துவம். சீரகத்தையும் ஓமத்தையும் வறுக்கணும். சீரகம், இது சீரகம்ல பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகத்தை சீரகம்னு சொன்னோம். ஏன்னு கேட்டா சீரகத்தை போலயே தான் இருக்கும். இது வந்து பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம். இந்த சோம்புல வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து முதல்ல போடும். சோம்பு இது பண்றோம். அதோட சேர்ந்து ஓமம், இது ரெண்டையும் முதல்ல லேசா வறுக்கணும். ஏன்னா வறுத்தாதான் அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஓமம் ஒரு 5 கிராம் அளவுக்கு போடணும். இது ரெண்டும் லேசா
லேசா சூடு ஏறினா போதும். சூடு ஏறினா அதனுடைய முழுதும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றினாதான் அதனுடைய முழு பலனும் அந்த தண்ணியில வந்து இறங்கும். அந்த இறங்குறதுக்காண்டி தான் லேசா ஒரு ஒரு பொன் வறுவல்னு சொல்லுவோம். அந்த பொன் வறுவல் வந்து லேசான ஒரு வறுவல் வறுத்துட்டோம்னா அதனுடைய முழு பலனும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மனமும் நமக்கு இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல தண்ணியை ஊற்றணும். தண்ணியை வந்து 250 மில்லி தண்ணியை ஊற்றினோம்னா அந்த தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியோட சேர்ந்து வேக ஆரம்பிச்சிடும். அது வேகும் பொழுது நார்த்த இலையில வந்து ஒரு 5 இலை போதுமானது. இந்த நார்த்த இலை ஒரு 5 இலை இருந்தா போதும். அந்த 5 இலையை பிச்சு அந்த 250 மில்லி தண்ணியில அதை அப்படியே போட்டுட்டா போதும். அரைக்க தேவையில்லை. ஏன்னா அரைக்க வேண்டாம். அரைச்சோம்னா அதனுடைய வேகம் வேற மாதிரி இருக்கும். அரைக்காம லேசா பிச்சு அப்படியே நேரடியா போட்டா போதும். இதோட சேர்ந்து பூண்டு வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இருக்கும். ஏன் கேட்குறாங்கன்னா கிராம் அளவு கேட்குறாங்கன்னா, வெளிநாட்டுலலாம் பூண்டு பெருசா இருக்கு, நீங்க 2 பல்லுன்னு சொல்றீங்க. 2 பல்லுனா எங்களுது வந்து குறைந்தது 50 கிராம் அளவுக்கு இருக்குன்றாங்க. அதனால 10 கிராம் அளவுக்கு போதும். பாகிஸ்தான் பூண்டுலாம் பெருசா இருக்கு, அதனால பூண்டினுடைய அளவு தெரியலன்னு அங்கிருந்து எங்களுக்கு கேட்குறாங்க. பூண்டினுடைய அளவு 10 கிராம் அளவுக்கு இருந்தா போதும். அந்த உங்களுடைய பூண்டு எவ்வளோ பெரிய பூண்டா இருந்தாலும் அந்த பூண்டை வந்து 10 கிராம் அளவுக்கு வெட்டி பொடியா இந்த மாதிரி நறுக்கி இதோட சேர்த்துக்கிறணும். அடுத்து வந்து சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்றோம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு வெட்டி வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் கூடுதலா இருந்தா தவறு கிடையாது. இந்த சின்ன வெங்காயத்தை 20 கிராம் அளவுக்கு வச்சிருக்கோம். இந்த 20 கிராம் அளவுக்கு இருக்கிறது அதோட. அடுத்து வந்து பட்டை. இந்த பட்டையில வந்து இந்த அளவுக்கு போதுமானது, ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இருக்கு. இதுல வந்து கிராம் அளவுக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிராம் தான் இருக்கும். 1/2 கிராமுக்குள்ளதான் இருக்கும். இந்த அளவுக்கு போதும். 1/2 கிராம்ல இருந்து 1 கிராமுக்குள்ளாரதான் இருக்கணும். அதிக அளவு வேண்டாம். அதிக அளவு போட்டோம்னா அதனுடைய மனம் வந்து அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கிறதால அதனுடைய தன்மை குறையும். அப்புறம் மீண்டும் தண்ணி சேர்க்கணும். அதனால ஒரு 1/2 கிராம் அளவுக்கு இதுல சேர்த்துட்டா போதும். பெருங்காயம் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எடுத்து போட்டா போதும். பெருங்காயம் வந்து தூளா தான் வச்சிருக்கோம். பெருங்காயத்தை பயன்படுத்தும் போது நம்ம சமையல்ல எல்லாமே ஏன் பெருங்காயத்தை பயன்படுத்துறாங்க, உள்ள எந்த ஒரு காயமும் பெரிய காயமா இருந்தா அதை ஆற்றக்கூடியது அதுதான் பெருங்காயம். பெருங்காயத்தை ஆற்றக்கூடியது நாக்குல உள்ள சிறு காயத்தை வந்து சரியாக்குறதுக்காண்டி தான் நம்ம இதை சேர்க்கிறோம். நாக்குல வந்து சிறு காயங்களாகி புண்கள் வந்து காய் காய்ச்சி போய் அதனுடைய தன்மை மாறி நாக்குல புத்து மாறி வந்துருச்சுனாலே நாக்கினுடைய ருசியினுடைய தன்மை போயிடும். ருசி பார்க்கணும் தன்மை போயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எதுவுமே நமக்கு தெரியாது. எதை கொடுத்தாலும் மண்ணை திண்டா மாதிரி இருக்கும். நம்ம மூளையும் வந்து செயல் இழக்க ஆரம்பிச்சிடும், ருசி இழந்துரும். அதனால குடல் முழுவதும் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையானவங்க நாக்கு கெட்டுருச்சு, கண்ணம் கெட்டு போயிடுச்சு, அதை சொல்லுவாங்க உள் கண்ணங்கள் கெட்டுருச்சுன்னா அடுத்து நாக்கு தான் கெடும். நாக்கு கெடுறதுன்னா ரொம்ப மோசமானது. அது என்ன சொல்லுவாங்க, நிறைய வந்து தவறு செஞ்சவங்களுக்கு தான் நாக்குல வந்து இந்த மாதிரிலாம் வரும். இது பெரிய தவறு தான். இது தவறு செய்யறதே போதை பொருட்களை செஞ்ச அந்த நாள்ல அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய பொய் சொன்னவங்க, நிறைய குற்றம் பண்ணவங்களுக்கு வரும். அது ஒரு சாபமா சொன்னாங்க. இன்னைக்கு ஊரே சாபமா இருக்கோ என்னமோ தெரியல. எல்லாருக்குமே இந்த இது இருக்கு. அவங்க எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சுறாங்க. எல்லாருமே இந்த போதை பார்க்க போட ஆரம்பிச்சுறாங்க. எத்தனை வகையா நீங்க தடுத்தாலும் மறைமுகமா அதை சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. மறைமுகமா சாப்பிட்டு மறைமுகமா நோயை உண்டு பண்ணிட்டு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காங்க. எல்லாத்தையும் மூடி மறைச்சு வாழணும்னா அந்த வாழ்க்கை வந்து பொய்யான வாழ்க்கையா இருக்கும். நமக்கு நிரந்தர செல்வம் எதுனா உள் உறுப்புகள் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது தான் நம்ம ஆரோக்கிய செல்வம். நம்ம அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்த்திருக்கோன்னு பொருள். நீங்க பணம் எத்தனை தான் வச்சிருந்தாலும் நோய் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. கொண்டு போய் உங்களை ஆஸ்பத்திரியில சேர்ப்பாங்க. குறிப்பிட்ட நாளுக்கு மேல நம்ம போய் அந்த மருத்துவமனையில எத்தனை செலவழிச்சாலும் மீண்டும் நம்ம உறுப்புகள் சரி வராது. அழகான முகம் மீண்டும் வராது. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற அந்த மைக்கேல் ஜாக்சன் என்னுடைய பழைய முகம் வரலையேன்னு சொல்லி எவ்வளோ காலமா வருத்தப்பட்டாருன்னு நான் ஒரு செய்தியில பார்த்தேன். ஏன் வரல? அவங்க அளவுக்கு அதிகமா போதைப் பொருள்களை பயன்படுத்தினாங்க, நிறைய தவறுகளை செஞ்சாங்க. அந்த முகம், அழகான முகம் அசிங்கமா மாறிச்சு. அசிங்கமான முகம் மீண்டும் அழகாகுமா? ஆகாது. நம்ம சேர்த்திருக்கிற பூண்டு, வெங்காயம், பட்டை, பெருங்காயம், ஓமம், பெருஞ்சீரகம் இவையெல்லாம் சேர்ந்த மனம் இதுல வந்து 2 ஸ்பூன் குடிச்சா போதும். அதிகம்லாம் தேவையில்லை. வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இதை கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுத்தோம்னா நாக்கினுடைய துவார துளைகளை வந்து சுத்தம் செஞ்சு நாக்குல வந்து ருசியினுடைய தன்மையை கூட்டக்கூடியது. ருசி தன்மை கூட நமக்கு வந்து எந்த உணவுலயும் ருசி தெரியணும்.
ருசி தெரியாம சாப்பிட்டு அந்த ருசி பசி அறியாது. அந்த பசிக்கு அந்த சாப்பிட்டா அந்த அந்த உணவினுடைய தன்மை தெரியாது. அப்படி இல்லாம ருசியோட சாப்பிடணும். எந்த ஒரு ருசியோட சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு நம்ம உடல்ல முழுமையா போய் ஒட்டும். எதுவுமே வேண்டா வெறுப்போ ஏதோ மிஷின்ல கரியல்லி போட்டா அந்த மிஷின் ஓடுது அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. இன்ஜின்ல தான் கரியல்லி போடணும். நம்ம மனிதன் வந்து எல்லா சுவையும் பார்க்கணும். அறுசுவை உணவை விரும்பி சாப்பிடணும். அதுவும் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டுமா, ஒவ்வொரு சுவையும் அவ்வளவு ருசியா செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா அவ்வளவும் செஞ்சு வீட்டுக்காரமா காத்திருப்பாங்க. இங்க ருசியே இல்லாம அவரு நாக்கு செத்து போயிருக்கும் குடிச்சு குடிச்சு. அவர் என்னத்த செஞ்ச மண்ணை தானே திங்கிறேன், இது எங்க திண்டா என்னன்னு திங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களையும் சரி செய்யலாம். சிறுக சிறுக நாக்கினுடைய ருசியை மாற்றக்கூடியது. அந்த நாக்கு மேல படிஞ்சிருக்கும் அழுக்குகளையும் லேசான புற்றுக்களையும் கரைக்கக்கூடியது. வயிற்றுக்குள்ளேயும் அந்த புற்றுக்களையும் இது கரைக்கக்கூடியது தான். அந்த புற்றுநோய் கேன்சர் வந்து அதிகமாயிருந்துச்சுன்னா அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது போய் அதுல வந்து லேசா என்னமோ சொல்லுவாங்க, யானைக்கு சோளப்பொரி போட்டா மாதிரி இருக்கும். அந்த புற்று வந்து வேகமா வளரக்கூடியது. அதனுடைய தன்மையை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. வேகமா போய்கிட்டே இருக்கும். நம்ம வரும் முன் காப்போம். அந்த வரும் முன் காக்கிறது முதல் உதவியா எடுத்துக்கங்க. இதை எல்லாரும் பயன்படுத்துங்க. சிறுவர்களுக்கு ஒரு ஒரு 2 சொட்டு நாக்குல விட்டா போதும். அவங்களுக்கு வந்து ருசியினுடைய தன்மை இருக்கும். நாக்குல இருக்கிற மாசுகள் சரியாகும். நாக்குல அழுக்குகள் இருக்கும். எல்லாரும் காலையில பல் விளக்கிட்டு நாக்கை வலிக்கிறதே கிடையாது. ஏன்னா பல்லே விளக்குறது கிடையாது. ஏன்னா காலையில் தூங்கும் போதே படுக்கையிலேயே காப்பி. அது என்ன காப்பின்னு தெரியல. அது வாயில ராத்திரி முழுவதும் எச்சி ஊறி இருக்கும். அந்த எச்சினுடைய அந்த நாற்றத்தை வந்து வெளியே துப்பிடணும். வாய் கொப்புளிச்சுட்டு தான் பல்ல விளக்கிட்டு நம்ம டீ காஃபி சாப்பிடணும். அது இல்லாம நேரா சாப்பிட்டா மீண்டும் வெளியில வந்த அழுக்குகள் மீண்டும் உள்ள போகும். அந்த மீண்டும் உள்ள போற அது ஒரு கெட்ட ஒரு பழக்கம். அந்த எழுந்திரிச்சதும் காலை கடன் முதல்ல வந்து பல்ல விளக்குங்க. அதுக்கு அடுத்து வெளியே போங்க, யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் வந்து ஆரோக்கியம் கூடும். அந்த பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா நாக்குகளும் அதே மாதிரி நல்ல ருசியா இருக்கும். இந்த நாக்கினுடைய ருசி இல்லா தன்மையை சரி செய்ய இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாத எரிச்சல்னா கால் பாதத்துல எரிச்சல். இந்த எரிச்சலுக்கான மருத்துவம் இன்புரான்ற செடி வந்து ரொம்ப அசுர வேகத்துல இந்த பாத எரிச்சலை சரி பண்ணும். இந்த இன்புரா பல மருத்துவத்துக்கு பயன்படும். இது தரையில முளைச்சிருக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதுல வெள்ளைப்பூ இருக்கும். வெள்ளைப்பூ இருக்கிறது தான் நீங்க பயன்படுத்தணும். சிகப்பு பூ ஒரு நீல கலர்ல பூ இருக்கும், அது வேண்டாம். காலடியிலே இருக்கு. எல்லா இடத்துலையும் ரோட்ல நடந்து போகும்போது கல் இடுக்குகள்ல இது முளைச்சிருக்கும். இலை வந்து லேசா மெல்லிசா அரிசி 2 அரிசியை நேராக வச்சா மாதிரி இருக்கும். இலையோட சேர்த்து அரிசியும் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம்னா ரத்தம் சீக்கிரமாக உற்பத்தி ஆகும். ரத்தத்தில் எரிச்சல் உண்டாக்கக்கூடிய தன்மை ஏன்னா ரத்தம் குறைஞ்சிட்டாதான் அந்த இடம் எரியும். எரிய அந்த இடத்துல ரத்தம் குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். இந்த பாத எரிச்சலால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இந்த பாத எரிச்சலுக்கு இது வந்து அரிசி மாவோட சேர்த்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த இன்புராவை இந்த இன்புராவோட சேர்த்து வெத்தலையும் சேர்த்து அரைச்சி எரியிற பாதத்தில் அரைச்சி தடவிட்டு இரவு நேரத்தில் தடவி காலையில் கழுவி வந்தோம்னா இது குறைஞ்சது 1 வாரத்துக்குள்ள அந்த பாத எரிச்சல் அடங்கிடும். இவங்க மத்தியான வேளையில் ஏதாவது ஒரு கூழ், சோளக்கூழ், கம்மங்கூழ், இல்லைன்னா இரும்புச்சோளம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறு தானியத்தில் கூழ் அல்லது இரவு நேரத்தில் களி, கேப்பக்களி, கம்மங்களி இதோட சேர்த்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். பாத எரிச்சலுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக மாமிச உணவுகள் எடுக்கக்கூடாது. இதை வந்து செஞ்சு இப்போ நேரடியாகவே வச்சுருக்கோம். அரைச்சி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. இன்புரா வெத்தலையினுடைய கூழ் இது அரைச்சி வச்ச இந்த பசையை காலில் தடவிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக 2 மணி நேரத்தில் அந்த எரிச்சல் அடங்கும். இந்த இன்புரா போடும்போது காலில் இருந்த புண்கள் மாற ஆரம்பிச்சிடும். புண் மாறாமல் இருக்குதுன்னா அந்த புண் மேலே கண்டிப்பாக மருதாணியில் காய்ச்சிய தண்ணியை வச்சு கழுவிட்டு வந்தீங்கன்னா அந்த கால் பழைய நிலைக்கு வரும். இந்த பாத எரிச்சலுக்கு அளவு எவ்வளோ? ஒவ்வொருத்தர் காலில் 2 கால் எரியும், அல்லது காலுக்கு மேலே முட்டி வரைக்கும் எரியும், சிலருக்கு உடம்பெல்லாம் எரியும். ஏன் எரிச்சல் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலில் இருந்து உடம்பு முழுவதும் வந்துடும். அப்போது உடம்பு முழுவதும் பச்சை தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் அந்த எரிச்சல் அடங்கும். அந்த நேரத்துக்கு அவங்க உடலுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த இன்புராவை எடுத்துக்கிற வேண்டியதான். நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ தேவைன்னா 1/2 கிலோ வெத்தலையும் சேர்த்து அரைக்கணும். சம பங்கு அரைச்சி அது கூட கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்து உடல் முழுவதும் தடவினாலும் இந்த எரிச்சல் அடங்கும். ஆனால் பாத எரிச்சல்ன்றது அவ்வளோ சீக்கிரமாக விடாது. அந்த பாத எரிச்சலை வந்து இது சீக்கிரம் குணமாக்கும்.
அதனால பாதம் மட்டும் இல்லை, தோலில் எந்த பகுதி எரிய ஆரம்பிக்குதோ ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தோல் தாங்க முடியாமல் இருக்கும்போது தான் நம்ம சொரிய ஆரம்பிக்கிறோம். சொரிய அது ரத்தமும் நீர் போல சுரப்பிகளை வெளியேற்றும். கை நகங்களில் அந்த நீர் போய் வேற ஒரு நோயை உண்டாக்கும். ஏன்னா அந்த நீர் உள்ள தேவையில்லாத நீராக தான் இருக்கும். ரத்தம் வர வேண்டிய இடத்துல நீர் வருதுன்னா அந்த நீர் நம் உடலுக்கு தேவையற்ற நீர். அதனால தான் உள்ளே நிற்காம நம்ம நகங்கள் பட்டு அது வெடித்து வெளியே வருது. இந்த நீர்கள் நம்ம உடம்புல இருந்து போகணும்னாலும் இந்த மருதாணி இலையை காய்ச்சி அந்த தண்ணியில் கழுவுனோம்னா நம்ம கைகள்லேயும் எந்த பாதிப்பு இருக்காது, கால்லையும் எந்த பாதிப்பு இருக்காது, தோல்லையும் பாதிப்பு இருக்காது. நல்ல நிலையில் வரணும்னா அவங்க நல்ல உணவு எடுக்கணும், பழங்கள் நல்ல பழங்கள் சாப்பிடணும். சத்தான உணவு எடுக்காவிட்டால் பாத எரிச்சல் என்றைக்குமே அடங்காது. இந்த மருந்து இல்லை, எந்த மருந்து வந்தாலும் அந்த பாத எரிச்சலை காப்பாற்ற முடியாது. சத்தான உணவு துணை புரிஞ்சாதான் இந்த மருந்தும் வேலை செய்யும். நாங்கள் மருந்தை மட்டும் போடுவோம், உணவு எதை வேணாலும் சாப்பிடுவோம்னா இந்த பாத எரிச்சல் போட்டால் சரியாகும், போடலைன்னா கண்டிப்பாக அது திருப்பி எரிய ஆரம்பிக்கும். என்றைக்கும் தினந்தோறும் நம்ம மருத்துவம் செய்யக்கூடாது. 3 நாள் மருத்துவம்னா விருந்தாளிக்கு 3 நாள் சோறு போடுறோம், மருத்துவம் 3 நாள் செய்யணும் அல்லது 3 மாதம் செய்யணும். 30 வருஷம் செய்கிறதுக்கு பேர் மருத்துவம் இல்லை. அதே மாதிரி இந்த 3 நாளோ அல்லது 30 நாள்லேயோ ஒரு மருத்துவம் குணமானாதான் அது மருத்துவம். அது இல்லாத பட்சத்தில் அந்த மருத்துவம் நம்ம செஞ்சோம்னா அந்த மருந்துக்கே நம்ம அடிமையாயிடுவோம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே நஞ்சாகத்தான் மாறும். அதனால தான் விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் என்று சொல்கிறாங்க. இந்த 3 நாட்களில் இந்த அசுர வேகத்தில் இந்த பாத எரிச்சலை நல்லாக்கக்கூடியது இந்த இன்புறாவும் வெத்தலையும் சேர்ந்த கலவை. இந்த பசையை காலில் அரைச்சி போட்டு வந்தோம்னா பாத எரிச்சல் மட்டும் இல்லை, முகமலர்ச்சியும் கிடைக்கும். இந்த பாத எரிச்சலுக்கான இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி எரிச்சல் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.